பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இல்லங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை மாற பண்ணக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. இந்த வார்த்தையை சொல்லுகிறது சவுல். யாரிடத்துல சொல்லுகிறார்? தாவீதினிடத்துல சொல்லுகிறார். சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாய் மிகுந்த கோபத்தோடு கொலைவெறியோடு சுற்றி திரிகிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். சவுல் வேறு யாரும் இல்லை, தாவீதுடைய மாமனார். இவ்வளவு ஒரு உறவு இருந்து கூட தாவீதின் மேல் இருந்த வெறுப்பின் நிமித்தமாய் அவரை கொலை செய்யும்படி எல்லா இடங்களிலும் அவரை தேடி திரிகிறார். தாவீது உயிருக்கு பயந்து ஓடி மலையிலையும் குகைகளையும் மறைந்து ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல தாவீதினுடைய கையிலே சவுலுடைய ஜீவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தாவீது ஒரு சேதமும் சவுலுக்கு செய்யவில்லை. இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை என்னோடு கூட ஆவியானவர் பேசினார். சில நேரங்களிலே நம்மை நிந்திக்கிற, துன்பப்படுத்துகிற, நம்மை கேவலமாய் பேசுகிற, நம் வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணினவர்கள், நம்மை தலைகுனிய வைத்தவர்கள், அநேக நாட்கள் நாம் கண்ணீர் விட்டு கதறுவதற்கு காரணமாயிருந்த மனிதர்களை கர்த்தர் நம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். அந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறவராயிருக்கிறார். தாவீதை ஏன் அவ்வளவு நேசிக்க வேண்டும், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன? தாவீதுக்குள்ள ஒரு இருதயம் இருந்தது. தன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட எதிரியே கூட, தன் உயிரை வாங்க வந்தவனை கூட மன்னிக்கிற, விட்டு விடுகிற எவ்வளவு உயர்ந்த ஒரு குணம் தேவ பிள்ளைகளை. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரி, அன்பு சகோதரியே, உங்கள் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு எதிராக எழும்புகிறார்களா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா? உங்கள் வியாபாரத்துக்கு விரோதமாய் எழும்பி உங்களை பல முறை மனமடிவாக்கி இருக்கிறார்களா? ஆண்டவர் உங்களை அவர் உங்கள் கைகள் அவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது மனதார அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான். வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் தாவீதிடத்துல பார்த்து அந்த ஒரு இருதயத்தை நம்மிடத்துல பார்க்க வேண்டும். என் வேலை ஸ்தலத்துல என்னோடு கூட இருந்த ஒரு நண்பனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் அநேக முறை உடன் வேலை செய்கிற நண்பர்களை குறித்து புகார் சொல்லி அநேகர் வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனால் ஒரு முறை அவன் வாழ்க்கையில ஒரு தவறு செய்து கையும் களவுமா என்னிடத்துல அவன் பிடிபட்ட பொழுது அவனை பார்த்து சொன்ன காரியம் ஒன்றுதான். நீ அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம், இன்றைக்கு நீ கையும் களவுமா என்னிடம் மாட்டிருக்கலாம், ஆனாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க போகிறதில்லை, உன்னை குற்றப்படுத்த போகிறதில்லை. நீ செய்கிற அந்த காரியத்தை செய்வதற்கு என் மனதிற்கு இடமில்லை என்று சொல்லி அவனை மன்னித்தேன். அவன் சில நாட்கள் கழித்து வந்து மிக மனம் வருந்தி என்னிடத்தில் அந்த தவறை ஒத்துக்கொண்டான். வார்த்தை கேட்க தேவ பிள்ளைகளே, கொலை செய்யும்படியாய், கொன்றுபடும்படியாய் கையிலே கிடைத்தவனை கூட, தன் உயிரை வாங்குகிறவனை கூட மன்னித்து விடுகிற ஒரு இருதயம் தாவீதிடத்துல இருந்தது. நம்மிடத்தில் அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களால யாரையாவது மன்னிக்க முடியல, உங்க ஃப்ரெண்ட்ஸை மன்னிக்க முடியலையா, உடன் இருக்கிற ஊழியக்காரரை மன்னிக்க முடியலையா, துரோகம் செய்த விசுவாசிகளை மன்னிக்க முடியலையா, நண்பர்கள் மன்னிக்க முடியலையா, குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை மன்னிக்க முடியலையா, இன்றைக்கு தாவீதை போல மன்னிக்கிற இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் விரும்புகிற காரியம் தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த இருதயத்தை நீர் பார்க்கிறீர். தாவீதுடைய உள்ளத்திலே காணப்பட்ட அந்த மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கும் தார். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு வாழ உதவி செய்ய காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.